1976 மின்பில் கட்டா இயக்கத்தை துவங்கினோம். 77 அது பரிணாம வளர்ச்சி தமிழ்நாடு பூராவும் வந்து மின்பில் கட்டா இயக்கம். கரண்ட் கட்ட மாட்டோம், கரண்ட் பில்லை கட்ட மாட்டோம், வரி கட்ட மாட்டோம், எங்களுடைய கோரிக்கை நிறைவேறுகின்ற பொழுது அப்படி என்ற அந்த போராட்டம் உச்சகட்டம் அடைகின்ற பொழுது அந்த போராட்டத்திலே விவசாயிகளை அடக்குமுறையிலே அளவுக்கு மீறி நடக்கின்ற பொழுது, ஜப்தி கொடுமை அதிகமாக இருக்கின்ற பொழுது, தன்றாம்பட்டு கிராமத்திலே இப்பொழுது செங்கம் தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம், அப்போ வேலூர் வடார்காடு மாவட்டமாக இருந்த அந்த இடத்திலே ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்தேன். இந்த ஜப்தியை கண்டித்து அந்த பொழுதுக்கூட்டத்திலே நான் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது நாராயணசாமி நாயுடு எனக்கு பிறகு பேச இருக்கிறார். அந்த நேரத்திலே எடத்தானூரை சேர்ந்த ஒரு விவசாயி நான் விதைக்கு வைத்திருந்த கடலைக்காயை ஜப்தி செய்து எடுத்து சென்று விட்டார்கள், நான் எதை வைத்து பயிர் செய்வது என்று அந்த கூட்டத்திலே பேசுகின்ற பொழுது கூட்டத்திலே எழுந்து கேட்டார்கள். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு நான் வந்து அதை உங்களுக்கு விதைக்க கடலைக்காயை திரும்பி பெற்று தருகிறேன் என்று கூறினேன். அதன் பிறகு உத்தம தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களின் இடத்திலே அதை பெற்று தாருங்கள் என்று உத்தரவு பிறப்பித்துவிட்டு அவர் அடுத்த மாவட்டங்களுக்கு சென்று விட்டார். அடுத்த நாள் காலையிலே எடத்தானூருக்கு சென்றோம். ஒரு 6 விவசாய சங்க பிரதிநிதிகள் சென்றோம். அப்பொழுது நான் மாவட்ட அமைப்பாளராக இருந்தேன். அந்த நேரத்தில் அந்த ஜப்தி செய்யப்பட்ட பொருட்களை எல்லாம் ஒரு 6 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் இருந்து எடுத்து கொடுத்து விட்டேன். அதன் பிறகு என் மீது பலராம் என்ற ஒரு ஆசிரியரை கைது செய்துவிட்டு அதன் பிறகு மீதி எங்கள் மீது வாரண்ட் பிறப்பித்து கைதுக்காக வந்தார்கள். நான் திருப்பத்தூர் பகுதியில் இருக்கின்ற பொழுது வந்தார்கள். அப்பொழுது அங்கிருந்து அவர்கள் என்னை கைது செய்ய முற்படுகின்ற பொழுது நான் அடுத்த நாள் செங்கத்திலே கூட்டுறவு சங்க அலுவலகம் முன்பாக, மத்திய கூட்டுறவு சங்க அலுவலகம் முன்பாக மறியல் செய்து மாலை 5 மணிக்கு கைதானேன். இரவோடு இரவாக வடார்காடு மாவட்டம் பூராவுமே ஸ்தப்பித்து விட்டது. அடக்குமுறை அதிகமாகும் போது காவல்துறைக்கும் கேளூர் பகுதியிலே காவல்துறைக்கும் விவசாயிகளுக்கும் போர் மூண்டது. அதன் பிறகு தமிழகம் பூராவும் பரவியது. என்னோடு 116 பேர் சிறையில் இருந்தோம். பிறகு 8 நாள் இப்பகுதியிலே எந்த விதமான போக்குவரத்தும் இல்லை. என்னை கைது செய்த அடுத்த நாளே வேடசந்தூரை சேர்ந்த ஒரு அரசு ஊழியரை போலூரிலே கைது செய்தார்கள். அதனுடைய தாக்கம் வேடசந்தூர் மதுரை மாவட்டமாக இருந்தது, இப்பொழுது திண்டுக்கல் மாவட்டம். வேடசந்தூரிலே துப்பாக்கிச்சூடு, நொச்சோடிப்பட்டியிலே துப்பாக்கிச்சூடு, அடுத்தது உடுகுத்தூரிலே துப்பாக்கிச்சூடு. முருகேசன் என்பவர் இறந்தார். 8 பேர் துப்பாக்கிச்சூட்டுக்கு பலியானார்கள். வாணியம்பாடி பகுதிக்குத்தான் முதல் இராணுவம் வந்தது. இந்த போராட்டத்தை அடக்குவதற்கு எங்கள் பகுதியான வாணியம்பாடி பகுதிக்குத்தான் இராணுவம் வரவழைக்கப்பட்டது. டேட்டு எனக்கு மாதம் கூட ஞாபகத்துக்கு வரல. அந்த வருஷம் 78 அது உறுதி. 78 அந்த 78 அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்த பொழுதுதான் ஒரு 4 நாள் கழித்து போராட்டம் உச்சகட்டத்தை அடைகின்ற பொழுது ஐயாவை கைது செய்தார்கள் இங்கே மதுரை மாவட்ட பகுதியிலே. மிகப்பெரிய போராட்டம். அதன் பிறகு எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை கலைத்தார். பேச்சுவார்த்தை உடன்பாடு ஆகவில்லை. அதன் பிறகு மீண்டும் 80 அவரை தோற்கடிப்பது என்று முடிவெடுத்தோம் தேர்தலிலே, பாராளுமன்ற தேர்தலிலே. ஆகவே இரட்டை இலைக்கு வாக்களிக்க கூடாது என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதன்படி செயல்பட்டு 37 இடங்களைத்தான் அவர் கைப்பற்ற முடிந்தது. 2 தொகுதிகள் மட்டும்தான் வெற்றி பெற்றார். அதன் பிறகு அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. அதன் பிறகு அவர் விவசாய சங்க தலைவர் நாராயணசாமி ஐயா அவர்களை சந்திக்க வந்தார் வையம்பாளையத்திற்கு. அதன் பிறகு அந்த வையம்பாளையத்திலே முதல் நாள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதற்கடுத்து எங்களுக்கு ஒன்றும் இல்லை, விவசாயிகளுக்கு ஜப்தி இருக்கக்கூடாது, கடன் கட்டவே முடியாது, கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உறுதியாக கூறினார். அதன் பிறகு கலைஞர் வந்து பார்த்தார். பெங்களூரிலே ஹாஸ்பிட்டலில் இருக்கின்ற பொழுது எல்லா தலைவர்களும் பார்க்க முற்பட்டார்கள்.
ஆகவே எந்த கட்சியும் ஆட்சியில் இல்லை. எம்ஜிஆர் ஆட்சியை விட்டு இறக்கப்பட்டார், திமுகவும் ஆட்சியில் இல்லை. அதனால் நாங்கள் கட்சி சார்பற்ற விவசாய சங்கம் நடத்துவதால் ஆட்சியில் இருந்த எம்ஜிஆரை இறக்கிவிட்டேன். ஆட்சி கலைக்கப்பட்டது. இனி நான் நடுநிலை தான் வகிப்பேன் என்று உறுதியாக சொன்னார். அதன் பிறகு இழிச்சொல் பணிச்சொல் எல்லாம் சுமந்தோம். அதன் பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தவுடனே சிறு குறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரமும் வட்டி சலுகையும் கூட்டுறவு கடனுக்கு வட்டி சலுகையும் செய்தார். ஆட்சிபவருக்கு 75 நாள், பெரிய விவசாயிகளுக்கு வருஷத்தில் 2 முறை கட்டலான்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணார். அதன் பிறகு போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் 2000 விவசாயிகளோட செங்கம் கூட்டுறவு அந்த மைய வங்கியின் முன்பாக ஆர்ப்பாட்டம் செய்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவில் 2000 பேருக்கு மேல் திடீரென்று கூடினார்கள். அரசாங்கம் வேறு வழி இல்லாமல் 5 மணிக்கு என்னை கைது செய்தார்கள். 117 பேரை கைது செய்தார்கள். அதன் பிறகு அந்த இரவோடு இரவாக வடார்காடு மாவட்டம் பூரா ஸ்தம்பித்து விட்டது. எந்த இடத்துலையும் போக்குவரத்து இல்லை. அப்படி ரோட்டுக்கு வந்துட்டான் பூரா விவசாயி. எல்லா ரோட்டுக்கு வந்துட்டான். மாடு ஆடெல்லாம் ரோడ్లు கட்டிட்டான். அதான் சொல்லுங்க, மாடு ஆடுகள்லாம் ரோడ్లు கட்டியாச்சு. எங்கேயும் போக்குவரத்து ஸ்தம்பித்து போச்சு வடார்காடு மாவட்டம். அதன் பிறகுதான் மற்ற மாவட்டங்களுக்கு பரவுது. தன்னுடைய மாடுகளே ஆடுகளே ரோட்டில் கட்டணும். ஆமாம், லட்சக்கணக்கான பேர் கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தில் மட்டும் 27,500 பேருக்கு மேலே சிறை சென்றாங்க. வேலூர் மாவட்டத்தில் ஒடுகுத்தூர் விவசாயிகளை எல்லாரும் அந்த அகரம்சேரி கிராமத்தான் வந்தாங்கன்னா ரோடு பூரா தடியடி, ரத்தச்சேர், ரணச்சேர் உள்ள ஜெயிலில் இடமே இல்லை. தொரப்பாடி ஜெயிலில் இடமே இல்லை. எந்த ஜெயிலில் இடம் கிடையாது. அவ்வளோ பெரிய போராட்டம். 27,500 பேர் தமிழ்நாடு பூரா கைதானது. அவங்களுடைய சொல்றது பல லட்சக்கணக்கான பேர் அடிப்பட்டாங்க. எப்படி அடிப்பட்டாங்க? போலீஸுடைய அடக்குமுறை எப்படி நடந்தது? அடக்குமுறை போலீஸுடைய அடக்குமுறை தான் இந்த அளவுக்கு ரொம்ப துரிதமாக கேவலப்படுத்துது. போலீஸோட ஜப்தி பண்ணி பார்த்தோம். இதெல்லாம் எதிர்நீச்சல் போட்டு போட்டு பல ஆண்டுகள் நாங்கள் போராடுறதை மக்கள் கொதிச்செழுந்துட்டோம். அந்த நேரத்தில் 78 அரசு ஆனவுடனே துப்பாக்கி சூடு, வேடசந்தர் துப்பாக்கி சூடு, எல்லா இடத்துலையும் ரெட்டி சார்ஜ். ஒன்றும் பண்ண முடியல. கவர்மெண்ட்டே ஸ்தம்பித்து இராணுவம் அடக்க முடியாத விவசாயிகளை, குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி தாலுக்கா ஒடுகுத்தூர் விவசாயிகளையும் திருப்பத்தூர் விவசாயிகளையும் அடக்கவே முடியல. அதனால் அது என்னுடைய பகுதி அது. அதனால் இராணுவமே அங்கே தான் வந்தது. இராணுவம் அங்கங்கே மார்ச் பண்ணியிருக்கோம். நான்லாம் சிறையில் வெளியே வந்தோடனே எல்லாரையும் விசாரிக்கிறதுக்கு போனேன். துப்பாக்கி சூடு நடந்த நாராயணசாமி ஐயா அவர்கள் எல்லாம் வெளியே வந்த பிறகு எல்லா பகுதிக்கும் போனேன். ஒடுகுத்தூர் பகுதி முதல்ல போன துப்பாக்கி சூடு செயற்பாடு முருகேசன் துப்பாக்கி சூடு சாதாரண ஏழை விவசாயி. ஒரு அரை ஏக்கர் நிலம் அவருக்கு சொந்த நிலம் கூட இல்லை. அது கூட புறம்போக்கு நிலம். ஒரு 25 சென்ட் சொந்த நிலம். இந்த நிலத்தை விவசாயி தான் துப்பாக்கி சுட்டு நேரடியாக மாரில் குண்டை மடித்து சாகடிச்சாங்க. அவரு ரோடுக்கு வந்துட்டார். அது அவர் செயற்பாடில் அவர் வந்துட்டார். ஒடுகுத்தூர் வந்துட்டார். அந்த செயற்பாடுலேருந்து எல்லாமே கிராம மக்கள் பூரா ரோடுக்கு வந்துட்டான். டவுனுக்கு வந்துட்டான். பூராவே ஒடுகுத்தூர் மக்களே பூரா மெயின் ரோடு தான் இருக்கிறான். பூரா சேலம் டு மெட்ராஸ் டு பெங்களூர் ரோடு மெயின் ரோடு தான் இருக்கிறான். எங்கேயும் எந்த ரோட்லையும் எங்கேயும் போக்குவரத்து எதுவும் கிடையாது. எல்லாம் மக்கள் மயமாக விவசாயிகளாகவே இருக்கிறான். பூரா கிராம விவசாயிகளெல்லாம் ரோட்டில் தான் இருக்கிறோம். அந்த அளவுக்கு அடக்க முடியாத நிலைப்பாடு வரும்போது தான் இராணுவம் வருது. அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் நாயுடு விடுதலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவருடைய அறிக்கைக்கு பிறகு தான் நாராயணனோட அறிக்கைக்கு பிறகு தான் கந்தனேரி கழனிப்பாக்கத்தில் கூட தடியடி, அளவுக்கு மேற்ப தடியடி. அப்பேற்பட்ட போராட்டம் 78 போராட்டம் வரலாற்றிலேயே அந்த போராட்டத்தை வின் பண்ண அதுக்கு முன்னே இல்லை பெண்ணே இல்லை. அந்தளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் என்னுடைய அறிவு கேட்ட வரைக்கும். அவ்வளோ மக்கள் எழுச்சி. அதன் பிறகு தான் இந்த சர்க்கார் வெளியே வந்த உடனே சர்க்கார் இலவச மின்சார சிறு குறு விவசாயிகள் இலவச மின்சாரத்தை எம்ஜிஆர் 80 தோக்கடிக்கிறதுக்கு பின்னாடி அந்த வெறியோட இராணுவம் அடக்குனாங்க. அந்த வெறியோட தோல்வியே பார்க்காது எம்ஜிஆர் தோக்கடிக்கிறோம். அது குறிப்பாக விவசாயிகள் தான் தீர்மானம் எங்கேயும் ரெட்டலையும் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணோம். பிரச்சாரம் பண்ணி தான் எல்லாம் 2 இடம் மீதி 37 இடத்துல தோல்வி கண்டார் அவர்.